எவ்வளோ அண்ணா இந்த கத்தி? இவ்வளவு சம்பவம் செய்கிறார்களுக்கு இருக்குது. அதாவது சாப்பாட்டு சம்பவம், சாப்பாட்டில் சம்பவம். சாரி, சீனி பிஸ்கெட். என்ன வேறு இதுக்கு? நீங்கள் ஃபுல்லாகவே இந்த இயற்கையான ஆர்கானிக்கான சாமானெல்லாம் வச்சு விற்கிறீங்க. அதை விட அந்த இனிப்பு 90s வாழ்ந்த சாப்பிட்ட இனிப்பு இது காட்டி இதெல்லாம் உள்ளூர் உற்பத்தியாக்கா. கிரேப் ரெட் வைனா உள்ளூர் உற்பத்தியா? கிரேப் வைனோ சரக்கு தூள்னா தான் வெளியில் எடுத்து பார்த்துட்டு வீட்டில் உங்களெல்லாம் வீட்டில் செய்யணும். சரக்கு இது நீங்கள் செய்கிறேன்னா முருங்கைக்காய் என்ன யூடியூப்ன்ற பேர் கேட்க தங்கட யூடியூப்ன்ற பேரை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அமௌண்ட் ஒன்று நாங்கள் இருப்பீங்க. நாங்கள் வளர்ந்துட்டு இருக்க ஒரு பார்ட்னராக சேர்த்து ஷேர் ஒன்று கொடுப்போம். தெரிஞ்ச வழியிலான்றபடியாக பிரச்சனை இல்லை. ஓகே, எங்களுக்கு அங்கால இருந்த மாதிரி தான் புழுக்கோடி, செத்தல் மிளகாய், மற்றது பெனங்கட்டி, பெனாட்டு, பருத்துறவடை, எண்ணெய், நல்லெண்ணெய் அவையில் இருக்குது. தேங்காய் வந்து இப்போ நாட்டில் கட்டுப்பாடுன்ற உடனே இங்கே தேங்காய் சைஸுகளை பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு அப்படி விற்றது. நான் இந்தியன் வாங்க. இது கருத்தை குளம் இலாப்பழ சீசனும் வந்துட்டுது. அப்போ எல்லாம் ஒரு பிடி இருக்குது. 4ஆம் மாதம் வந்து ஓகே 4ஆம் மாதம் முன்னாடி கொஞ்சம் இதாண்டா விளையாட்டு ஏதோ அந்த அதுதான் அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு சோட் ஒன்று எனக்கு நான் இந்த வாங்குவதற்கு பணம் இருந்தால் வாங்கி விடலாம். ஆனால் இருப்பது வரும் ஒன்றும் செய்யலாம். அம்மன் கோயில்களுக்கு பலாப்பழம் பாரு சாவச்சேரி பக்கம் போனீங்கன்னா நிறைய எம்புக்காய் சீசனும் வந்துட்டேன் வச்சுக்காங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நிறைய எடுத்து காட்டுறேன். நெல்லிக்காய் சீசனும் இப்போ தான். நம்மளா இங்கெல்லாம் வந்தாலே ஒரு பழங்கள் சாப்பிட்ற வைப் ஒன்று வந்து விடும். ஓகே, அது கொஞ்சம் பெருசு. நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, இது ஃபுல்லாகவே அப்படியே பழக்கடை தான். ஃபுல்லாக பழக்கம். எவ்வளோ நேரம் அந்த கடையில் திறந்துருக்கு பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் இருக்குது. அதாவது பின்னேற மரக்கறி சந்தைக்காக இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரக்கறி வச்சு இங்கே அதிகபட்சமாக நிறைய எல்லா நேரங்கள்லேயும் மரக்கறி எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதான் யாழ்ப்பாண சந்தை. அதை விட என்ன சொல்லுவோம், மருதநாம மெயினாக மருதநாம சந்தை தான் யாழ்ப்பாணத்துலேயே எல்லாத்தையும் விலை உறைஞ்ச சந்தை. எவ்வளோ அது இந்த என்னதுக்கு சொல்லுவோம், சின்னாக்கள் இருந்தால் கொண்டு வந்து கிளிக்கி போட்டு பண்ணுறீங்களா கண்டு போட்டு எப்படியும் சின்னாக்கள் வாங்கத்தானே. நானாக விடவே மாட்டேன். அது எல்லாமே இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இது பனங்கட்டி, பருத்திரவடை, எள்ளுப்பாகு, மோர் மிளகாய், மாசிச்சம்பல், இறால் சம்பல் அப்படியான ஐட்டங்கள் கூடுதலாக இங்கே விற்கிறோம். நார்மலாக என்ன டைம் நீங்கள் கடை திறப்பீங்க? எவ்வளோ நேரம் திறந்துருக்கு? அப்படியே 7 மணி, இரவு 7 மணி. சொல்லி இழுக்கிறா பாப்போம் என்ன நடக்குது. பனங்கிழங்கு உங்களுக்கு வேணும்டா? ஓகே ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பனங்கிழங்கு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யாழ்ப்பாணம் சந்தையில் தான் நிற்கிறோம். யாழ்ப்பாணம் சந்தையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விடிய இல்லைன்னு இப்போ பின்னேரம் ஆகிட்டு போல். அதாவது டைம் 5 மணி ஆகி கொண்டு இருக்குது. கொஞ்சம் இது இருந்து நாங்கள் வந்து 9ஆவது போய் வந்ததால் கொஞ்சம் அதான் கொஞ்சம் பாடி போச்சுன்னு தான் கண்ண வீடியோ பாடி போச்சு. எங்கட பூத்து குலுங்குது எங்கட. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த வீடியோவுக்கு சமூக வழிகளில் தன்னை முகம் வந்து டல்னஸாக இருக்குது. அது அவரே தெரியாத விஷயம் ஒன்று என்னென்னா அது அப்படித்தான் முகமே அப்படின்னா. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தைகளில் தான் நிற்கிறோம். சந்தைகளில் வந்து பின்னேறத்தில் என்னென்ன இருக்குது, மற்றது இந்த 90s கிட்ஸ் மிட்டாய்கள் இருக்குதானே, அதாவது என்ன சொல்ல சீரக மிட்டாய், அந்த பள்ளி மிட்டாய், சீரக மிட்டாய், அப்படி நிறைய மிட்டாய், தும்பு மிட்டாய், அப்படி நிறைய சாமான்கள் இருக்குதானே. அதையும் வேண்டி உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா சந்தைகளில் என்னென்ன இருக்குன்னு தான் காட்ட போகிறோம். இவரை தெரிஞ்சிருக்கும் யாழ் பிரதர்ஸ். ரெண்டு தூணில் ஒரு தூண் இன்னொரு தூண் பின்னால கேமராவை தாங்கி வச்சு கொண்டிருக்கிற ஒரு தூணா இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸ்வீட் கடையில் நிற்கிறோம். அதாவது ஸ்வீட் மட்டும் இல்லை, முறுக்கு எல்லாம் இருக்கு. பேரிச்சம்பழம். இங்கே அண்ணன் வந்து அங்கே நிற்கிறார். இது தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. அன்னைக்கு காட்டாமல் இருப்போம். இங்கே என்ன வேறு இதுக்கு ஜுஜ்பஸ் என்ன வேறு என்னது ஜுஜுப்ஸ் வித்தியாசமான பேராக இருக்கு. அடுத்து அந்த சீனி எல்லாம் போட்டு அது அந்த சாமான் தான். ஓ ரைட். புளிக்கும் இனிக்கும் அதே நேரத்தில் அப்படி. இது அடுத்தது எங்கட உள்ளூர் உற்பத்தி பெனாட்டு. இது எங்கட பெனாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பருத்துற வடையும் பம்பலும். எங்கட பருத்துற வடை நாங்கள் ஒரு வீடியோவில் பருத்துற வடை வந்து செஞ்சு சுதப்பி இருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருத்துற விட 400. அதோட இங்கே வாங்க இதோட சாமான் இருக்கு. எப்போ சாப்பிட்ருக்கு இதுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். பேரிச்சம்பழம் எல்லூருண்டு என்ன எழுதி கிடக்குறா இதில். அண்ணா இது என்னன்னா
எள்ளில் டொஃபியா ஆமாம். வெளுத்தி எடுங்க ஓகே. நான் கதைக்கு கதை சின்ன வயசுல இதே மாதிரி புளூட்டோ ஒன்று சாப்பிட்டேன் நான். புளூட்டோ டொஃபின்னு தான் நான் நினைச்சேன்னா அது எள்ளு டொஃபியா. அடுத்த பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் ஐட்டமாக இருக்குது. ஐயோ டைனோசர். மற்ற பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் விரும்பி சாப்பிடுவீங்க தானே, அதாவது என்ன விரும்பி வாங்கி கொண்டு போகிறது மிளகாய் மோர் மிளகாய். இது என்ன மோர் செய்கிறது இதில் வச்சு? புழுக்கோடியல்மா. இது வந்து இங்கே வீட்டில் செய்கிறது. புழுக்கோடியல்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிறது. இந்த அங்கால இருக்குது அந்த அது அந்த ஜுஜுபி அதான் அது பேர் ஜுஜுபி. அடே மெயினான சாமான் இங்கே இருக்குடாப்பா. இது 2K கிட்ஸ் தான் 90s கிட்ஸ் தான் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாமான். நான் வாங்க தொடங்க இதுன்ற விலை 2 ரூபா 5 ரூபாய்க்கு 2 வாங்கினேன். இப்போ 300 ரூபாய். அது 300 ரூபா ஃபுல் பேக்கேஜ். இதில் 40 இதில் அளவு இல்லை, 140 கிராம் தாங்க. அது 140 கிராம் தான் நிறைய இருக்குமே சொல்லு. அது வந்து நல்ல மெல்லியல் நூலை விட மெல்லிஸ். ஓகே. அப்படியே இங்காலி பக்கம் பார்த்தோம்டா, இங்காலி பார்த்தோம்டா அப்படியே, அதாவது ஓலைகளால் செய்கிற ஐட்டம். சின்னது வேணுமா சுளாகி இருக்கு. அது என்னது தட்டுன்னு நினைக்கிறேன். சும்மா அந்த வெத்தலை பார்க்க அப்படியெல்லாம் போட்டு நல்ல மொத்தமான தட்டு நல்லா இருக்கு. இந்த அழகியலை விரும்புகிறார்கள், வீட்டில் ஒரு வடிவான ஒரு இதால் செஞ்ச சாமான்கள் ஃபோன் இந்த விசிக்கிறதுக்கு ஒரு அடுத்து வச்சோம். இந்த அதாவது அதுதானே இது. விழுத்தி அடி வேண்டாம். சரி ஓகே. ஓனரே இல்லை. விசிக்கிறதெல்லாம் அந்த மேசியல்ல டீஎல் அதுகள் வைக்கிறதுக்கு பாவிக்கிறதாகவே இருக்கலாம். என்ன இப்போ ஒரு சோகமான விஷயம் என்னண்டா, கடைக்காரர் இல்லை, நாங்கள் எங்கிற வாட்டு கொடுத்து காட்டி கொண்டிருக்கோம். அடுத்த இதுல எல்லாம் சில வடிவான கூட மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. ஓ என்ன முந்தைய இந்த பாம்பாட்டியில எல்லாம் ஊர்ல வந்து பாம்பு இப்படி ஒன்று கேள்வி வச்சுருப்பாங்க. இல்லை வடிவான கூட என்ன உண்மையிலே நான் கிளிநொச்சி போய் பார்த்தோம். இந்த கூட உண்மையிலே வடிவாக அதுக்காக இதுக்கு பாம்பு மட்டும் தான் பிடிக்கிறேன் இல்லை, சாமானும் வைக்கலாம், பழமும் வைக்கலாம், பாம்பும் வைக்கலாம். எஸ். அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்வோம்டா, இஞ்சால போவோமோ, பழக்கடை பக்கம் போவோமோ, இல்லை இந்த என்னது ஃபேன்சி ஐட்டத்துக்கு போவோம். பழக்கடை எது போங்கண்ணா? முதல்ல பழக்கடைக்குள்ள போவோமே. ஜவ்வு மிட்டாய், இந்தியாவில் இதுக்கு பேர் ஜவ்வு மிட்டாய். இங்கே ஒரு நல்ல தமிழ் பேர் சொல்லுவேன் நம்ம. இழுத்தடிச்சான். இழுத்தடிச்சான். ஓகே. இழுத்தடிச்சேன் பொடிங்க. இதுதான் நான் சொன்ன பள்ளி மிட்டாய். சீரக மிட்டாய். அதான் இல்லை இங்கே எஃப்னா பள்ளி மிட்டாய். பள்ளி முட்டையோ பள்ளி முட்டை இதோட ஓகே ஓகே. பேர் நல்ல பேர், நன்றி. நாங்கள் யாழ் பிரதர்ஸ், நாங்கள் 2 பேர். அந்த வீடியோ எடுக்கிறவர் நான். அப்படியே பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்தலை இந்த சேனல்லையும் விளம்பரப்படுத்தி எல்லா இடமும் நாங்கள் மார்க்கெட் பண்ணோம். இதைத்தான் நான் அங்கே தேடினேன். இதை போய் சாப்பிட்ருக்குங்க, நீங்கள் சாப்பிட்ருக்குங்க. சரியான வேர்லாம் இருக்குது. அப்பா முந்தி எனக்கு எங்கள் வீட்டை இருக்கு சின்ன பிள்ளையாக வாங்கி கொண்டு வரவர் செம்மையாக இருக்கும். கடலை மாவா இது நிறைய மாவு போட்டு சீனியெல்லாம் சேர்த்துருக்கோம். அப்படிதான். ஓகே. இது இங்கே நீங்கள் ஃபுல்லாகவே இந்த இயற்கையான ஆர்கானிக்கான சாமானெல்லாம் வச்சு விற்கிறீங்க. அதை விட அந்த இனிப்பு 90s வாழ்ந்த சாப்பிட்ட இனிப்பு இது காட்டி இதெல்லாம் நீங்கள் வாங்கி ஓகே ஓகே. இது இப்போதைய சாப்பாடாக தான் இருக்குமோ. அப்படியே இதில் கடலை, பச்சை கடலை, பெனங்கட்டியோ இந்த ஓலையில் செய்தது. மற்ற வந்து அந்த பையில் வந்துட்டு பையில் வரது பார்த்தீங்கன்னா வாங்குறேன் இல்லை, ஏனெண்டா ஏதோ நல்ல மில்லியன்னு சொல்லி. பாவக்காய் வத்தல் தானே இது. ஓகே. பொறிச்சு சாப்பிட்றதோ இது நார்மலாக அந்த பழைய காலத்தான் உணவுகள், மாசு சம்பல், பழைய ஸ்வீட்ஸுகள் அதெல்லாம் வாங்கினா எங்களுக்கு யாழ்ப்பாணம் சந்தை வந்தாலே சரி போகும். எனக்கு வடகமும் இருக்கு இங்கே வந்தா. இந்த வாழைப்பூ வடகமோ இல்லை வேப்பம்பூ தான். வாழைப்பூ வடகமும் இருக்கும். இந்த அதில் இருக்குது வாழைப்பூ வடகம். இது மற்றது ஊறுகாய். இந்த இது என்னது? இது உள்ளூர் உற்பத்தியாக்கா. கிரேப் ரெட் வைனா? இது உள்ளூர் உற்பத்தியா? கிரேப் வைனோ? ஓகே ஓகே. இந்த இதில் இருக்குது வாழைப்பூ வடகம். மற்றது பாவக்காய் வடகம் நிறைய இருக்குது. அப்படி என்னது வேப்பம்பூ வடகம்.
இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறாங்க ஒரு 90s கிட்டாக இருந்தால் பழைய ஸ்வீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் அங்கே இங்கே எல்லாம் தேடாங்க யாழ்ப்பாணம் சந்தை வந்தீங்கன்னா சரி இது ஒரு ஃபேமஸ் தானேடா. ஓ இது வந்து எங்களோட ஒரு ஆக்கள் வந்து வாங்கினவ வெளிநாட்டால் வந்து வாங்கினவ தோடம்பழ வீண்டு. ஓ ஓகே. ஆமாம் நிறைய காலத்தில் என்ன சொல்லுங்க சுகர் ஒரு பிரச்சனைன்றதால பெருசாக ஒரு தரம் விரும்புகிறே இல்லை தானே. ஆனால் வெளிநாட்டு இனிப்புகள் வெளிநாட்டு சாக்லேட்ஸோட ஒப்படைங்கிற சுகர் ஒன்றும் அவ்வளவுக்கு தாக்கமாக இருக்காது. ஓ இந்த ஆள் இதெல்லாம் ஜூஸ் இந்த கோடியல் இதை கலந்துட்டு தண்ணியாக கலந்துட்டு ஜூஸ் போடுறோம். மேங்கோ சரியான இனிப்பாக இருக்கும் அதுதான் காய்ச்சி எடுக்க. வைனண்டா ஆல்கோஹோலா? நீங்கள் அங்கேயும் வைனை தூக்கி தான் ஆல்கோஹோல் அப்படி இதில் வச்சு விற்கலாம். ஓகே ஓகே. சேர்ச்சில் சரி அந்த சேர்ச்சில் ஓகே ஓகே. அதான் நான் குழம்பிட்டேன் என்ன வைனை சந்தையில் வைக்கணும். ஓகே அப்படியே போவோம் அடுத்த செக்ஷன். என்ன மாறினது இது வந்து தூள். என்ன தூள்னா சரக்கு தூளா? சரக்கு தூள்னா தான் வெளியில் எடுத்து பார்த்துட்டு வீட்டில் உங்களெல்லாம் வீட்டில் செய்யணும். சரக்கு இது நீங்கள் செய்கிறேன்னா முருங்கைக்காய் இலைன்ற தூள் அங்கே 600 ரூபா. எவ்வளோ அண்ணது முருக்காமில தூள் 425. அந்த அங்கே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சாரி எங்களோட ஊர் பொன்னாலை பக்கத்தில் பனவளத்தில் 600. அவங்க வேறு இதாடா அவங்க வேறு கம்பெனி. மஞ்சள் கடலை இருக்குது, மற்றது கல் பிஸ்கெட் கச்சான் பிஸ்கெட் இருக்குது, கல் பிஸ்கெட் வந்துட்டு தமிழ் பொடி என்ன இவர் வேறு நான் வேறு யூடியூப் சேனல். ஆனால் இவர் அவர் சொல்லுவார் சொல்லுங்க. ஓகே அதுதான் இப்போ எல்லாம் கரிகாலன்னு தான் நினைக்கிறேன். நான் வேற கொஞ்ச நாளாக தெரியும் அது என்ன மாய தெரியுமா இந்த பழைய படத்தில் மாப்பிள்ளை இவர் தான் அவர் போட்டிருக்கு சட்டை என்று சொல்லணும். என்ன யூடியூப்பின் பேர் கேட்க அங்கட யூடியூப்பின் பேரை விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியும் ஒரு அமௌண்ட் ஒன்று நான் இருப்பீங்க. நாங்கள் வளர்ந்துட்டு இருக்க ஒரு பார்ட்னராக சேர்த்து ஷேர் ஒன்று கொடுப்போம். தெரிஞ்ச வழியிலான்றபடியா பிரச்சனை இல்லை. ஓகே எங்களுக்கு அங்கால இருந்த மாதிரி தான் புழுக்கோடி செத்தல் மிளகாய் மற்றது பெனங்கட்டி பெனாட்டு பருத்துறவிட எண்ணெய் நல்லெண்ணெய் அவையில் இருக்கு. ஐயா தேங்காய் கூட சாரி தேங்காய் இப்போ எவ்வளோ போகுதுண்ணா? காட்டில் அடிக்கிற மாதிரி விலை வர போகுதா? கிலோ இடையே ஒருக்கா 300 போனது காய் கணக்கு ஒருக்கா 300 போனது. அது கிலோ 300 தான். கிலோ இல்லைடா ஒரு தேங்காய் 300 போனது. அப்படியும் போகும் இப்படி ஒரு தேங்காய் இப்போ 300 போனது. இதை எடுத்தால் 300 சொல்லுவேன். ஒரு அந்த நான் ஒரு 3ஆம் மாதம் 2ஆம் மாதம் கணக்கு தேங்காய் வந்து இப்போ நாட்டில் கட்டுப்பாடுன்ற உடனே இங்கே தேங்காய் சைஸில் பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு அப்படி விற்றது. நான் ஒரு நாள் எங்கேயோ வெளி மாவட்டத்தில் ரெண்டு விலை கேட்க மாங்காய் சீசன் வந்துட்டுதோ? மாம்பழ சீசன் வந்துட்டுதோ? என்ன மாங்காய் விளாட் இது விளையாட்டு இல்லை அண்ணா, இது விளாட்டா? இது ஒரு காலம் விளையாட்டு புதுசாக இருக்குது. செம்பி இந்தியன் மாங்காய். இது கருத்த குளம் இலாப்பழ சீசனும் வந்துட்டுது. அப்போ எல்லாம் ஒரு குடி இருக்குது. 4ஆம் மாதம் வந்து ஓகே 4ஆம் மாதம் முன்னாடி கொஞ்சம் இதான்டா விளையாட்டு ஏதோ அந்த அதுதான் அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படி ஒரு ஷோட் ஒன்று எனக்கு நான் இந்த மாம்பழத்துலன்னா எக்ஸ்பர்ட். சரி ஒரு மாம்பழத்தை ஸ்மெல் பண்ணி பார்த்து அது மருந்து அடிச்சிருக்கோம் மருந்து அடிக்கலையோன்னு நான் சொல்லுவேன். அந்த சொட்டொண்டை காட்டுங்க உங்களோட கண்ணன் சொட்டொண்டு. ஏன்டா அம்மன் கோயில் வேட்டைக்கு பாரு அம்மன் கோயில்களுக்கு பலாப்பழம் பாரு சாவச்சேரி பக்கம் போனீங்கன்னா நிறைய எம்புக்காய் சீசனும் வந்துட்டு ஃபுல்லாக எம்புக்காய்க்கு சரியான சீசன் தான். கண்ணா நீங்கள் வாங்க இந்த எம்புக்காய் சீசனும் ஸ்டார்ட் பண்ணிட்டுது மக்களே. நெல்லிக்காய் அப்படி வச்சுக்காங்க. ஓகே நான் உங்களுக்கு நிறைய எடுத்து காட்டுறேன். நெல்லிக்காய் சீசனும் இப்போ தான். நம்மளா இங்கெல்லாம் வந்தாலே ஒரு பழங்கள் சாப்பிட்ற வைப் ஒன்று வந்து நொங்கு இப்போ தான் நொங்கு 100 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு வந்தாங்க. என்ன விலை? நாங்கள் 9 வாழை வரைக்க நொங்கு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இது சின்ன நொங்கு. சரி இப்போயும் குடிக்க ஆசை தான். பட் கொஞ்சம் வயிறு வந்து இது கொஞ்சம் சின்னது. ஓகே அது கொஞ்சம் பெருசு. நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே இது ஃபுல்லாகவே அப்படியே பழக்கடை தான். ஃபுல்லாக பழக்கம். எவ்வளோ நேரம்டா அந்த கடையில் திறந்துருக்கு? எத்தனை மணி மட்டும் ஐயா திறந்துருக்குறா கடை?
9 மணி இரவு நைட்டுக்கோ நைட்டு ஓகே விளாங்காய் இருக்குது இல்லை விளாங்காய் சீசன் இருக்குது மற்றது அங்கே காட்டின மாதிரி தான் எல்லாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் இருக்குது அதாவது பின்னேற மரக்கறி சந்தைக்காக இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரக்கறி வச்சு இங்கே அதிகபட்சமாக நிறைய எல்லா நேரங்கள்லேயும் மரக்கறி எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஓ அதான் யாழ்ப்பாண சந்தை அதை விட என்ன சொல்லுங்க மருதனாம மெயினாக மருதநாமலம் சந்தை தான் யாழ்ப்பாணத்தில் எல்லாத்துலேயும் விலை குறைஞ்ச சந்தை. விலை இல்லை பெரிய சந்தை பெரிய சந்தையும் தான் விலையும் குறைஞ்ச சந்தையும் தான். மலிவாயும் அங்கே தான் கூட மரக்கறிகள் அங்கே தான் வாருது. கத்தரிக்காய் தேசிக்காய் ஓகே அப்படியே மரக்கறி பல சந்தை முடியுது. என்னடா அந்த காய் என்ன அதுக்கு ஒரு வெட்டுக்காய் சுண்டங்காய் அது என்ன சுண்டங்கத்தறியோ ஏதோ சொல்கிறேன் நல்லா இருக்கும் அந்த கறி அதில் கறி வச்சா. இந்தியாவில் பனங்கிழங்கு அந்த கடையை நான் பனங்கிழங்கு சீசன் இப்போ எது அந்த கடையை வாங்க அந்த கடை ஏற்கனவே எல்லா கடையும் மாதிரி தான் வரும். அது பார்ப்போம் இருக்கா இல்லை அடே இதில் அடே இந்த பொரி இது என்ன பேரா இது எதுக்கு இது வெள்ளை கலரில் வந்துட்டு இப்போ நெல் பொரியோ கச்சாம்பொரி இப்போ கலர் மாறிடுச்சு. 2 கலர் இது வேற இது என்ன கொஞ்ச நாள் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து சோளம்பொரி இது கச்சாங்கலன் இதுக்கு கச்சாங்கலந்து இருக்கும். ஓ அப்படியே எஞ்சால் அந்த பருத்துறவடை அதில் பருத்துறவடை சொன்னாலே எனக்கு சிரிப்பு தான் பெறும். ஏன்னா பருத்துறவடை அப்படி சொதப்பி நாங்கள் ஒரு வீடியோ நீ செஞ்ச நீங்க ஏன் காரணம் ப்ரோ நாங்கள் ஒரு சமையல் ட்ரைவ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட கதையை அப்புறம் தமிழ் பொடி நாங்கள் நல்ல சமையல் அப்படி செய்யலாமோ என்ன மாதிரி ஓகே நான் உண்மையான கதையை உண்டு. இது தெரியுமோ எது பஸ்ஸில் அடே இது எனக்கு பிடிக்குமா சரியான விருப்பம். பஸ்ஸில் கொண்டாந்து இப்படி எவ்வளோ விருப்பம் அது அந்த என்னத்துக்கு சொல்லுங்க சின்னாக்கள் இருந்தால் கொண்டு வந்து கிளிக்கி போட்டு பண்ணுறீங்களா கண்டு போட்டு எப்படியும் சின்னாக்கள் வாங்கத்தானே நானாலாம் விடவே மாட்டேன். முந்தி எனக்கு மாதம் இப்போ வந்து சுவரை நாங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சு போகணும். நான் அப்படி இல்லை நான் வாங்குவேன். எனக்கு வந்து அப்படி ஆசை இல்லை. நாங்கள் அப்படியே வந்து இப்போ ஃபேன்சி ஐட்டம் இல்லை இது சேம் ஐட்டம் தான் அங்கே இருக்கிற அந்த ஆனால் இதுதான் கூட இருக்கு என்ன இந்த இந்த மாதிரியான வகைகள் மற்றது சோளம் மற்றது எள்ளுப்பொரி நெல்லுப்பொரி கடலைப்பொரி இல்லைண்ணா சும்மா வீடியோ எடுக்க ஒடியல் பனங்கட்டி பின்னாட்டுகள் இது என்ன ஆட்டுக்கால் தெரியும் இந்த ஆட்டுக்கால் எங்கட ஊரில் எந்த விட மடத்தலன்னு சொல்லுவேன். மடத்தல் தான் ஆட்டுக்காலன்னு தான் முதல் சொல்கிறேன். இல்லை ரெண்டும் வேறு என்னைக்கு ஆட்டுக்காலன்று வேறு ஒன்று இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஆட்டுக்காலன்று வேறு ஆட்டுக்கால இது மடத்தலை இது 2 ஒன்று தானே அப்படி 2 ஒன்று தானே எங்களை மாற்றிட்டாங்க. ஓகே நார்மலாக இதில் என்ன மாதிரியான என்னென்ன சாமான் கூட மெயின் எங்களோட உள்ளூர் உற்பத்தி தான். இந்த மைக்கு பக்கத்தில் வச்சு உள்ளூர் உற்பத்தி வந்து இப்போ எங்களோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெளிநாட்டிலேருந்து வேறு ஆக்களுக்கு தேவையான இந்த பொறி உருண்டை கடலை மாக்கள் ஒடியல் மாக்கள் பனங்கற்கண்டு அது எல்லாமே இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இது பனங்கட்டி பருத்திரப்படை எள்ளுப்பாகு மோர் மிளகாய் மாசிச்சம்பல் இறால் சம்பல் அப்படியான ஐட்டங்கள் கூடுதலாக இங்கே விற்கிறோம். நார்மலாக என்ன டைம் நீங்கள் கடை திறப்பீங்க எவ்வளோ நேரம் திறந்துருக்கு? நான் அப்படியே 7 மணி இரவு 7 மணி. ஓகே இது 12 மணி தான் கடை திறந்துருக்கு. நார்மலாக எந்த டைம் வந்தாலும் உங்களோட ஓரளவு நல்ல விலை குறைச்சி எடுக்கலாம். எல்லா பொருளும் ஹோல்சேலாக தான் விற்கிறோம். எல்லாம் ஹோல்சேலாக தான் விற்பீங்க. அடிக்க விலையிலேருந்து விலை ஓகே அப்படின்னா கட்டாயமாக அண்ணாட விலை குறைச்சி எடுக்கலாம். நீங்கள் நம்பி வரலாம். கடைக்காரராக இருந்தாலும் சரி லோக்கல் கடை வச்சுக்கிறாக்களாக இருந்தாலும் விலை குறைச்சி எடுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ள எல்லா கடையிலுமே நீங்கள் மலிவாக எடுக்கலாம். எங்கள் டெண்டில் எல்லா கடையிலும் மலிவாக எடுக்கலாம். ஓகே 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 சகல சாமான் அடிக்க விலையிலேருந்து விலை குறைவாக தரும். எவ்வளோ காலமாக நீங்கள் கடை வச்சுக்கிறீங்க? நான் ஒரு 17 வருஷம் இங்கேயே 17 வருஷமாக வச்சுக்கிறீங்க. ஓகே அப்போ உங்களுக்கு எங்களை விட நிறைய அனுபவங்கள் இருக்கும். நார்மலாக மக்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தால் அல்லது உள்நாட்டிலே இருந்தாலும் சரி நிறைய வாங்குகிற சாமான்ல இந்த சாமான் எதை கூட வாங்க உற்பத்தி தான். வடகம் பினாட்டு புழுக்கொடியல் வடகமெல்லாம் நீங்கள் என்ன உள்ளூர் மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறீங்களா இல்லை நீங்களா செய்கிறீங்க? இல்லை இங்கே எங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. நீங்கள் அந்த பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸை தான் எடுக்கிறீங்க மக்கள்கிட்ட இருந்து. ஓகே அப்போ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் வேணுமெண்டா உள்ளூர் உற்பத்தி ஒன்று வேணுமெண்டா ஒரு யாழ் மண் வாசத்தில் உற்பத்தி பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கட்டாயம் அண்ணா கடை வாங்கும். இதில் எத்தனை கடைன்னா மூன்றாவது கடை மரக்கறி சேர்ந்த குமார் கடை. குமார் கடைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூடி வந்து காட்டணும். முடிஞ்சால் அப்படியே வந்து செக் பண்ணுங்க. இங்கால நிறைய இருக்குது. இதுவும் கூட அண்ணா கொஞ்சம் பெரிய இடம் தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஹோல்சேல் விலை தான். அதெல்லாம் 1000 ரூபா அடிக்கிறது உங்களுக்கு 800 ரூபா போடுவோம். இது எனக்கு இதாண்டா உயிர் 750 ரூபா போடுவோம் கிலோ.
பைட்ஸ் இருக்குது, மிக்சர் இருக்குது, உள்ளி முறுக்கு. உண்மையிலே இதை பார்த்தாலே இது குவாலிட்டி தெரியுது. இது என்ன விலைன்னா? இது வந்து 500 அடிச்ச விலை உங்களுக்கு 350 ரூபாய் தரும். ஓகே, அப்போ பெரிய நிறைய ஹோல்சேலாக வந்து உங்கள்கிட்ட நாங்கள் சாமான் வாங்கினா இன்னும் குறைச்சி தருவீங்களா? ஹோல்சேலாக விற்கிற விலைக்கே தான் சில்லறையாகவும் கொடுக்குறோம். உள்ள விலை தான் அந்த விலையே சில்லறையாக கொடுக்குறீங்களா? ஓகே, அப்போ நீங்கள் கரெக்டாக எடுத்தாலும் அப்படி தான், 50 எடுத்தாலும் அதே விலை தான் தரும். ஓகே, அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கடை தானா? 500 ரூபாய் 350 ரூபாய். அது கொஞ்சம் வெளியில எல்லாம் விலை கூட தானே அது எல்லாம் போகுது. பிடிப்பி ஐட்டம் இருக்குது, கச்சா பிஸ்கட் இருக்குது, கூடுதலாக கடைக்கு விற்கிற ஐட்டம் தான் இருக்குது. ஓகே, இப்போ ஓகே எல்லா சாமானுமே ஓரளவுக்கு வச்சுருக்கிறீங்க நீங்கள். ஓகே, இப்போ முடிஞ்சால் இங்கே வந்தால் குமார் அண்ணாண்ட கடைக்கு வந்து செக் பண்ணுங்க. ஓகே, அப்படியே நாங்கள் இப்படியே போகிறோம் இந்த பக்கமாக. நன்றி அண்ணா. இந்த கடையா? என்னது கச்சானு? இது என்ன மாதிரி ஹோல்சேல் கடை? ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே, நீங்கள் என்ன மாதிரிண்ணா என்ன வேறு உங்களுக்கு? ஓகே, நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே கடை வச்சுக்கிறீங்க? நாங்களும் ஒரு கணக்கில் தான் இருக்கோம். ஓகே, இங்கே உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக என்னென்ன உற்பத்தி பொருட்கள் இருக்குது? கூடுதலாக எங்கள்கிட்ட வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்கள்லாம் மெயினாக இருக்குது. இங்கே நார்மலாக இருக்கிற நிறைய சந்தை இடத்துல இருக்கிறார்கள்லாம் உள்ளூர் உற்பத்தி தான் எடுக்கிறீங்க. நீங்கள் எடுக்கிற உற்பத்தி பொருட்கள் நம்பி வாங்கலாம். இப்போ தரமான உற்பத்தியால் தான் நீங்கள் நம்பி வாங்கலாம். என்னென்ன அவங்க சிறு சிறு உற்பத்தி என்றபடியாக கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியாக அடிப்பாங்க. ஓகே, அப்போ பெஸ்ட்டாக தான் தருவாங்க. ஓகே, பெரிய குவான்டிட்டி அடிக்க குவாலிட்டி மிஸ் ஆகுது, அது உண்மை தான். சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க குவாலிட்டியாக இருக்குன்னு குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, அது ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒரு சாமான் வரும். எந்த இடத்துல எந்த சாமான் பெஸ்ட்டோ அந்த இடத்துல தான் நீங்கள் பருத்தித்துறையிலேருந்து வரும். ஓகே, வடகம், மோர்மிளகாய், அந்த வேலனை அப்படி அந்த தீ பகுதிகளில் இருந்து வரும். அப்படியே செய்துட்டு அந்த அவங்க வந்து இங்கே சந்தைப்படுத்துவாங்க, நம்மள்ட்ட கொடுத்து சந்தைப்படுத்துவாங்க. அப்போ நாங்களும் ஒரு சின்ன லாபத்தோட கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் ஹோல்சேலாக தான் பொருள் சேர்க்கிறீங்க. பெரும்பாலான 100 கண்பியான கடையெல்லாம் ஹோல்சேலான கடையில். இப்போ இங்கே நிறைய கடை இருக்குண்ணா. இப்போ உங்களோட இந்த மாதிரி ஹோல்சேலாக உள்ளூர் உற்பத்தியில் விற்கிறதுக்காக ஒரு 4-5 கடை இருக்குது. அந்த 4-5 கடையில் உங்கள்கிட்ட பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்? உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டான விஷயம் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எங்களை முக்கியமாக இந்த உள்ளூர் உற்பத்தி தான் மெயினான ஐட்டமே. ஓகே, பெஸ்ட்டாக சனம் வந்து மெயினாக வந்து பார்க்குறது வந்து உள்ளூர் உற்பத்தியில் தான் மெயினாக வந்து பார்க்குறது. பழைய தரம் அது புழுக்கொடியல்லே 4-5 வெரைட்டி இருக்குது. சும்பு, வாரணது, வட்டச்சீவல், நோமல் ஐட்டம், அது புழுக்கொடியல் மா இருக்கு. அதில் எல்லாமே எல்லா கடையிலையும் ஒரே ப்ரைஸ் தானோ இல்லை உங்களுடைய மட்டும் குறைச்சி சின்ன சின்ன ப்ரைஸ் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் நார்மலாக எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே பக்கத்து கடையினுடைய ப்ரைஸ் வந்து எப்பயுமே எல்லாரும் ஒரு ரீசனான ரேட்டாக இருக்கு. ஓகே, உங்களுக்குள்ளேயும் ஒரு சமாதான ஒப்பந்தம் இருக்கணும் தானே? ஒரே வேலை செய்கிறீங்க, உண்டா இருக்கிறீங்க. ஓகே, சரி. அப்போ இந்த மாதிரி உங்களோட லிஸ்ட்டில் இங்கே நிறைய கடைகள் இருக்குது போல. மற்றது முறுக்கு ஐட்டம் எல்லாம் இருக்குது. இவர டைம் அந்த முறுக்குகள், ஸ்வீட்ஸுகள் இருக்குது. இந்த முறுக்கு பார்க்க வடிவாக இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம். வந்து ஒரு நாள் இதை எல்லாரும் ஒரே விஷாலன்ற தொழிலகத்துலேருந்து தான் வாங்குறீங்க போல. புதுசாக வந்ததோ இல்லை நான் பார்த்தது குறைவு இதெல்லாம்? விஷால் வந்து இப்போ கனகாலமாக இந்த துறையில் இருக்கிறாரு. ஓகே, நல்ல தரமான ஐட்டங்கள்லாம். அதே மாதிரி மிக்சர் இருக்குது, பவுடர் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ராடக்ட் ஐட்டம் தான். ஓகே, அந்த விஷால் அதேங்க யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தின மாதிரி இப்போ நவாலி என்ற இடத்துலேருந்து செய்யணும். ஓகே, எங்களோட ஊர் பக்கத்தில். இப்போ கச்சா நல்வாக இருக்குது, பீனட் அல்வா, இதெல்லாம் ஜஸ்ட் நல்லது தான் செய்கிறேன் நல்லூர் அடியில். அப்படியே ஒரு இடங்களுக்கு எந்தெந்த இடங்களில் ஸ்பெஷலோ அதை நீங்கள் எடுத்து செய்கிறீங்க எல்லாருமே நார்மலாக. ஓகேண்ணா, உங்கள் எல்லாருமோடையும் கதைச்சது சந்தோஷம். நீங்கள் நல்லா கதைக்கிறீங்க 2 பேரும் தான். ஓகே, உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த வீடியோவை போடுவோம். உங்கள்கிட்ட இந்த வார கன்சியூமர்ஸுக்கு நீங்கள் எங்களை நம்பி உங்கள்கிட்ட வார கன்சியூமர்ஸுக்கு தரமான உற்பத்தியில் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, அவ்வளோதானா? நான் அப்படியே இந்த பக்கமாக போக போகிறோம். ஓகே, நான் இது தமிழ் பொடி. ஏன்னா நான் யாழ் பிரதர், வேறு நானும் இவரும் ஒரே யூடியூப் சேனல், வேறு தனி யூடியூப் சேனல். ஓகேண்ணா, பாய், நன்றி. என்ன பேர்? யாழ் பிரதர்ஸ் தமிழ் பொடியா. ஓகே, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு டிஷர்ட் அடிப்போம். நீங்கள் ஒரு காலம் நான் ஒரு டிஷர்ட் அடிப்போம். நீங்கள் ஒரு காலம் வளர்ந்தா அப்புறம் வளர்ந்தா எங்கட குருவுக்கு நாங்கள் இப்போ நன்றி கடன் செலுத்துவோம். குரு எங்களுக்கு என்னென்ன தந்தவர் தெரியும்? எங்களுக்கு ஒரு அடையாளம் தந்தவர், எங்களுக்கு ஆட்டோ தந்தவர், எங்களுக்கு ஃபோன் தந்தவர், எங்களுக்கு மைக் தந்தவர். எங்கட குரு எடுத்துட்டேன். பழமா நீருங்க வாரம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 3 பேரும் பாப்போம் என்ன நடக்குது. ஓகே,
அக்கா இருக்கிறீங்க. என்ன ஸ்பெஷலா இருக்குது அக்கா இப்போ எங்களை என்னதை பற்றி கேட்குறீங்க எங்கே தான் உங்களோட கடையில என்ன ஸ்பெஷல் இல்லை இப்போ போகிறோங்க இப்போ எத்தனை பழக்கடை இருக்குது இந்த சந்தை இதுக்கு முதல் பழக்கடை இப்போ இருக்குது 4-5 கடை இருக்குது 5 உங்களோட சேர்த்து 6 5 தான் ஓகே இந்த 5 மற்ற கடையில் இல்லாத உங்களோட கடையில் இருக்க ஸ்பெஷலான விஷயம் எல்லா கடையிலையும் இருக்குது ஒரே மாதிரி தான் விலைதான் இப்போ நாங்கள் உங்களோட கடையை தேடி வந்து வாங்கணும்னா உங்கள்ட்ட அப்படி என்ன இருக்கு அந்த 4 கடையை விட என்னட்ட தேடி வர்றது கடையில பனங்கிழங்கு இருக்கு பனங்கிழங்கு ஓகே பனங்கிழங்கு உங்களுக்கு வேணும்டா ஓகே ஓகே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பனங்கிழங்கு எந்த வீட்டில் இருக்க பனங்கிழங்கை விட நல்லா தான் இருக்குது சீசன் முடிஞ்சா அப்புறம் காட்ட என்னத்துக்காக தெரியாது சீசன் வந்து பழங்களுக்கு சீசன் முடிஞ்சா பிறகு நாங்கள் வந்து உங்கள்ட்ட அதான் கிரேப்ஸ் இருக்குது மாம்பழம் இருக்குது இதே உள்ளூர் கிரேப்ஸ் கீரிமலை இல்லை உரும்புறாடா அந்த போகிற பார்த்து ஃபேமஸ் தான் கீரிமலை கிரேப்ஸ் எனக்கு அதை விட உரும்புறா தான் நல்ல டேஸ்ட் ஓகே உரும்புறால அந்த நான் போகிற பாதையிலே நிப்பாடி எல்லாம் சிங்கிள் ஆக்கள் பஸ்ஸில் ஓகே அப்போ நாங்கள் வரணும் இப்போ நாங்கள் கட்டாயம் வரவினோம் இவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் நான் தான் ஃபேமஸ் இல்லை இவர் ஃபேமஸ் ஆனால் வெற்றியை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களோட கடையை வரவினோம் வந்தால் அக்கா நான் கடையை கட்டாயம் வாங்குவோம் நல்ல அன்பாக கதைப்பா மற்ற கடையில் இல்லாத ஒரு விஷயம்னா நான் அக்கா நல்ல அன்பாக கதைப்பான்றது தான் சொல்லுவேன் அன்பாக கதைப்பா அதோட நிறைய வெரைட்டியான சாமான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தரமான சாமானாயும் இருக்கும் ஓகே அவ்வளோதான் அக்கா நன்றி வணக்கம் ஓகே அக்கா ஒரு நன்றி ஓகே அக்கா அடுத்தது இன்னும் இப்படியே போச்சுன்னா நாங்கள் இரவு 12 மணி தான் வீட்டோம் இரவு 12 மணி தான் போல வீட்டை போவோம் ப்ரோ எல்லா கடையும் முடிப்போம் அந்த சந்தியில் ஒரு கடை ஒன்று இருக்கு போல சந்தி அந்த எண்டுலையோ ஓகே அதில் ஒரு மிக்சர் கடை இருக்குது அது இங்கே எல்லாம் ஃபேன்சி கடைகள் இருக்குது கத்தி வேணுமா கத்தி இருக்கு கண்ணாடி இந்த கண்ணாடி அடி கொண்டு தெரிஞ்சு வரலானே இந்த கத்தி நல்லா இருக்குல்ல இந்த கத்தி எவ்வளோ வாங்க எவ்வளோ அண்ணா இந்த கத்தி இவ்வளவு எனக்கு அந்த கத்தியில் ஒரு கிரேஸ் என்ன எவ்வளோ அவ்வளோத்துக்கு நீங்கள் டேய் நாங்கள் சமையல்காரடா நானும் கண்ணெல்லாம் பெரிய சமையல் தெரியும் பெரிய சமையல்காரர் உண்டு ஆனால் உங்களுக்கு தானே நான் தெரியும் இந்த சைனீஸ் சமையல் வீடியோக்களில் வேற தெரியுமே ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும் அதை தீட்டி போட்டு வெட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வடிவான கத்தி காலைல விழுந்தா கட்டாயம் ஃபேன்சி ஐட்டம் அதாவது கிளிப் வேணுமா மற்றது ஊசி அதாவது கேர்ள்ஸுக்கான ஐட்டம் கிளிப் ஊசி பூல் பேண்ட் அப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது இந்தியாவில் முக்கியமாக இந்த கத்தி இருக்குது சம்பவம் செய்கிறார்களுக்கு இருக்குது அதாவது சாப்பாட்டில் சம்பவம் செய்கிறீங்களா வாங்க இங்கே சரி ஓகே சில இங்கேயும் கொஞ்சம் நம்ம சந்தையிலேயே மற்ற இடங்களில் இல்லாத அளவுக்கு சில விஷயங்கள் இருக்குது இந்த கத்தி தான் இந்த டிசைன் ஓகே ப்ரோ ஓகே அண்ணா இங்கே கத்தி எல்லா விதமான கத்தியும் இருக்குது இந்த கோப்பி கத்தின்னு சொல்லுவேன் மற்ற பாக்கு வெட்டி இருக்குது வேற கோப்பி கத்தின்னு ஒரு கத்தி சொல்லுவோம் அதுதானே இது இது பெருசு இது குளவற்ற கத்தியடா அடி ஐயா இதைத்தானே கோப்பி கத்தி இல்லை சின்ன கத்தியை தான் என்ன கோப்பி கத்தின்னு சொல்கிறது சின்ன தான் சொல்கிறேன் எங்கடா இருந்தேன் கோப்பி போடுற அண்ணா எனக்கு தெரியாடா நான் போடுறேன்னு சொன்னேன் ஓகே அவ்வளோ தான் இனி அப்படி இந்த பக்கமாக போவோம் மூவ் ஆகும் கரண்டி டேய் தண்ணி துவக்க இருக்கா நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு இல்லை தண்ணி துவக்க வயசை கடந்துட்டோம் அதெல்லாம் அம்மன் கோயிலோடைய முடிஞ்சது அது அம்மன் கோயிலோட முடிஞ்சதை விட 5 வருஷத்துக்கு முதலே முடிஞ்சது எஸ் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஹோல்சேலாக ஒரு சாமான் வாங்கணும்ட்டா அதாவது மிக்சர் பகோடா மற்றது வைட்ஸ் அப்படி நிறைய முக்கியம் சீனி பிஸ்கெட் என்ன பேர் இதுக்கு கல்பனிஸ் அப்படி அந்த ஐட்டங்கள் வாங்கணும்னா சந்தையில பெண்டிலேயே அங்கேயும் இருக்கு என்ன அங்கே வைப்பேன் அவைய கதையில் ஒரு பாயிண்ட் இருக்குது என்னண்டா இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கணும் இந்த வீடியோ ஒரு மெனக்கவலை 4500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தும் 500 வியூஸ் தான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறீங்க போல் கொஞ்சம் இருக்க நோட்டிஃபிகேஷன் தட்டி பாருங்க வீடியோ பார்க்குறது பிரச்சனை இல்லை பார்த்துட்டு 1 நிமிஷமோ 2 நிமிஷம் பார்த்தாலும் லைக் பண்ணி விடுங்க அதை என்ன ஒரு ஆளுக்கு அதோட அவற்றை வீடியோவில் உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ இந்த விஷயம் பிடிக்கல இந்த விஷயத்தை செய்யுங்க வேண்டாம் கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவோம் கரெக்டாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம் ஏன்டா உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் எடுப்போம் உண்மையாக சொல்லணும் வேண்டாம் நாங்கள் வீடியோ எடிட் பண்ணி போட்டு அப்புறங்கிற வீடியோ நாங்களே பார்க்க மாட்டோம் அதுதான்
ஸோ முற்றும் முழுதாக உங்களுக்கான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணுன்றது எங்கட வேண்டுகோள். ஒரு வீடியோ பாருங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கிறேன்டா இதை மாற்றி இந்த விஷயம் பிடிக்கணும்னு சொல்லுங்க. அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம். அவ்வளோதானே. இதோட சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். நாங்கள் யாழ் பிரதர்ஸ், நானும் இந்த வீடியோ எடுக்கிற அண்ணாவும் யாழ் பிரதர்ஸ். எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் அவங்களோட துவாரகன், வீடியோ எடுக்கிற கண்ணன். நான் உங்கள் ஜானுசன். இதோட வீடியோ முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.